மல்லிகை தோட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் மாசை வார்த்தை கூறி வாழ்க்கையே சீரழித்த 5 அரக்கர்கள். உடல்நிலை சரியில்லாமல் போன மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பிறந்த குழந்தை மனதை ரணமாக்கிய உண்மை சம்பவம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கீழக்கடம்பூர் பகுதியில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் வாழ்ந்து வந்துள்ளார். அப்போது 2019ஆம் ஆண்டு திடீரென்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றுள்ளனர் அவர்களது பெற்றோர். அப்போது அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவர் இருப்பதாக கூறியுள்ளனர். இதனால் அந்த பெண்ணின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பகுதியில் உள்ள மல்லிகை தோட்டத்தில் பாலு, விநாயகம், ராமலிங்கம், முனுசாமி மகன் வேல்முருகன் மற்றும் வீராசாமி ஆகியோர் வாழ்ந்து வந்துள்ளனர். அவர்கள் அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி அவ்வப்போது தனியாக அழைத்துச் சென்று தெரிய வந்தது. இதனால் தான் அந்த பெண் தரித்திருப்பதும் தகவல் வெளியாகி இருக்கிறது. உடனடியாக போலீசார் அந்த 5 பேரையும் கைது செய்தனர். இதற்கிடையே அந்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் DNA பரிசோதனையில் அந்த குழந்தை வீராசாமியுடையது என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த நிலையில் தற்போது அவர்களுக்கு தண்டனையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் வீராசாமிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலு, விநாயகம், ராமலிங்கம், வேல்முருகன் ஆகியோருக்கு 20 வருடங்கள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.